வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இஞ்சி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இஞ்சி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் நம்ம பண்ணிடலாம். நான் 25 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, கொஞ்சமாக வெல்லம், அதுவும் அந்த நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், உளுந்தம்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ அந்த இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சியை சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்ம இந்த சட்னி இஞ்சியில் அரைச்சமான்னு கூட தெரியாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினா இஞ்சியோட காரத்தன்மையும் நமக்கு தெரியாது. அது கூடவே நம்ம எடுத்து வச்ச உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். உளுந்து கலர் மாதிரி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச புளியை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்தோம்னா நல்லா புளியும் வதங்கும். நம்ம அரைக்கும் போதும் ஈவனாக அரைப்பட்டுரும். நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவு காரம் போதுன்னு சேர்த்துருக்கேன். இஞ்சியிலையும் காரத்தன்மை இருக்கும் இல்லையா, அதனால் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வறுத்ததெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதோட வெல்லம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி சட்னிக்கு வெல்லம் சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது ஆறின உடனே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்து அரைக்கணும், கொரகொரப்பாக அரைக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும், நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த சட்னியை தாளிச்சிடலாம். ஏற்கனவே வதக்கின எண்ணெய் கொஞ்சம் இருந்தது. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலையை சேர்த்துடலாம். சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். வாசனை சூப்பராக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வீக் வரையுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு ஃபீவராக இருக்குது, ஃபீவர் விட்டவுடனே வாய் கசக்கும் இல்லையா, அந்த மாதிரி டயத்தில் இந்த சட்னி 1 or 2 டைம்ஸ் வச்சு சாப்பிட்டாலுமே அந்த கசப்புத்தன்மை நம்மளுக்கு இருக்காது. சூப்பரான டேஸ்டான ஜீரண சக்திக்கான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.